உதாரணத்துக்கு இவங்க வந்து ஹண்டிங் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு சிங்கம் வேட்டையாடுற மாதிரி போனாங்கன்னா அங்கே எம்ப்ளாயி தெரிச்சு ஓடிடுவாங்க. எப்படி நம்ம வந்து அழகாக நர்ச்சர் பண்ணி வளர்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ வந்து லவ் லீடர்ஷிப் தான் இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல். என்ன பிராண்ட், என்ன மாடல், அது வரைக்கும் டீட்டெயிலாக இருக்கும். வீடோட எலிவேஷன் ஒவ்வொன்றையும் மனம் வந்து எப்படின்னா படமாக தான் எல்லாத்தையும் பார்க்குது. எந்த செயலையுமே 48 நாட்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அது ஹேபிட்டாக மாறும். பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு லைஃப்பில் கோல் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதை பற்றி நிறைய விஷயங்கள் பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு ஒரு தேவை இருக்கும். ஸோ அது விஷயமா இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் கோல் அச்சீவ்மெண்ட் கோச் உதய சாண்டோன் சார் தான் நம்ம கூட இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக வந்திருக்கீங்க. உங்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள். தேங்க்ஸ் கவின். பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 17 ஆண்டு காலமாக பயிற்சி துறையில் இருக்கேன். ட்ரைனிங், கன்சல்டிங், கோச்சிங்கிற 3 ஏரியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் கூறும் நல்லுலகுக்கு ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தணுன்ற ஒரு மிகப்பெரிய இலக்கோடு ஓடிட்டுருக்கேன். ஸோ ஹூ ஐ ஆம் அப்படின்னு சொல்லணுன்னா பாசிபிலிட்டி ஆஃப் எம்பவரிங் அண்ட் எனேபிளிங் பீப்புள். ஒரு எம்பவர் எனேபிள், அதாவது இப்போ என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கி நான் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப வந்து கம்மியாயிருச்சு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாசிட்டிவிட்டி நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் கோல் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஓகே. ஆனால் அதுக்கு இடையில ஏதோ ஒரு தடங்கள் வந்துச்சுனாலும் உடனே அவங்க அப்படியே தோண்டு போயிடுவாங்க. திருப்பி அதை வந்து ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் யாரோ ஒருத்தவங்க கொடுத்தா தான் வந்து அந்த ஒரு விஷயம் அவங்களால திருப்பி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டம், இப்போ நீங்கள் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கமிட்டட் லிசனர்ஸ் இருக்காங்க, கோச்சஸ் இருக்காங்க. நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்த மனிதர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரெயினர்ஸு, கோச்சஸ் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒலிம்பிக்கில் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ கிரிக்கெட்டே எடுத்துக்கோங்களேன். இப்போ கிரிக்கெட்டில் ஜெயிக்கணும்னா அது ஆல்ரெடி நீங்கள் ஒரு நேஷ்னலுக்கு விளையாடுறீங்கனாவே பல கட்டத்தை கடந்து வந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கும் கோச்சஸ் இருக்காங்க, ட்ரெயினர்ஸ் இருக்காங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி எல்லா தனி மனிதர்களுக்கும் என்னென்னா ஒரு பயிற்சி, அந்த வந்து ஒரு சப்போர்ட் வந்து தேவைப்படுதுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பாசிட்டிவிட்டி அப்படின்றது பாசிட்டிவ் இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்குன்னா, நிறைய சவால்களை அவங்க ஃபேஸ் பண்ணுறதால டக்குன்னு டவுன் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது நான் சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படின்னா பவுன்ஸ் பேக் ஆகணும். ஸோ நம்ம அதாவது நிறைய பேர் என்ன, நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு தாட் இருக்குது, நான் வந்து ஒரு தோல்வியாளன், நான் அந்தளவுலாம் சக்ஸஸ் இல்லை அப்படின்ற கான்வர்சேஷன் நிறைய பேருக்கு இருக்குது. உண்மை அப்படி கிடையாதுங்க. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே என்னை பொறுத்தவரை சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் தான். யார் வந்து உயிரோடு இல்லையே அவங்கள வேணால் அன்சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக நம்ம இருக்கணும். இயல்பே பாசிட்டிவ் தான். இப்போ அந்த பாசிட்டிவாக இயல்பாக இருக்கிறதுக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள் நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா, அதை அதாவது இந்த கலைதல் அப்படின்வாங்க, அது வந்து டிஸப்பியர் பண்ணுற மாதிரி நம்ம ஃபார்வர்டாக போகணும். அப்படின்னா அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டா ஒரு என் லைஃப்க்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு இலக்கோடு நான் ட்ராவல் பண்ணுறேன், அதில் சில செட்பேக்ஸ் வருது. ஆனால் அதை அடையிறதுக்கு எனக்கு எக்ஸ்டர்னல் சப்போர்ட், எல்லா திறமையோடும் எல்லாரும் பிறக்கிறது இல்லை இல்லையா? அப்போ வந்து நம்ம வந்து பெஸ்ட்டு சாய்ஸ் என்னென்னா, இது மாதிரி ட்ரைனிங், கன்சல்டிங், கோச்சிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயம். இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாது, குடும்பத்தில் சொல்ல முடியாதது எங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியும். நாங்கள் வந்து ப்ராப்பராக கைட் பண்ண முடியும், என்னென்ன ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்ல முடியும். அப்போ வந்து அதை நான் அவங்க ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக அவங்க சக்ஸஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸு. ஓகே. ஒரு மனுஷன் தோல்வியிலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். அதாவது தோல்வின்றது லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அன்லெஸ் அன்டில் நான் தோல்வின்னு நம்ம சொல்லாத வரைக்கும் தோல்வியே கிடையாதுங்க. ஒரு 10 விஷயம் பண்ணுறோம், அதில் வந்து ஒரு 8 விஷயம் சக்ஸஸ் ஆகுது, ஒரு 2 விஷயம் வந்து நமக்கு எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. நம்ம என்ன பண்ணுறோம், லேபிளிங் பண்ணுறோம், ஃபெயிலியர்னு லேபிள் பண்ணுறோம். ஆனால் நிறைய பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, சக்ஸஸ் அடைஞ்சதுக்கு அக்னாலேஜ் பண்ணுறதை விட எதெல்லாம் அடையலையோ அதை நினச்சி ஒரு ஃபெயிலியர் மைண்டில் இருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, முயற்சி பண்ணீங்க, பல காரணங்களால் இப்போ கோவிட் வந்து கூட எல்லாம் நல்லா இருந்து கூட அந்த கோவிடால் கூட ஒரு பிரேக் டவுன் வந்திருக்கு. அப்போ எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை, பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, இல்லைனா உங்களுடைய ஒரு ஜாப் கிடைக்கல, இல்லைனா ஒரு திருமணம் ஆகலை, இல்லைனா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சக்ஸஸ் அடைக்கலாம், நம்ம ஃபெயிலியர்னு ஒரு வேர்டு சொல்லிடுறோம். ஆனால் கடந்த காலத்தை விட
எதிர்காலம் பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ நம்ம அதில் மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃப்யூச்சரை தான் நம்ம பார்க்கணும். நிறைய பேர் எப்படி வச்சுருக்காங்கன்னா, சாரி டு சே திஸ் வேர்ட், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வேர்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். என்னென்னா, மைண்டை ஒரு செப்டிக் டேங்க் மாதிரி வச்சுருக்காங்க. செப்டிக் டேங்கை நீங்கள் வந்து செப்டிக் டேங்க்னா நினச்சி பாருங்கள், எவ்வளோ ஸ்மெல் அடிக்கும், அதை எப்படி அதை வார்த்தையால் விவரிக்க முடியாதுங்க. அது மாதிரி நடந்ததை முடிஞ்சதை போட்டு மனசுக்குள்ளே குழப்பி ஒரே ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களை உங்களை சந்திக்க வரேன். ஹலோ சார், நான் உதய சான்றோன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் என்னை பற்றி ஷேர் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் சொல்லாத வரைக்கும் நான் வெற்றியாளராக தோல்வியாளராக உங்களுக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒப்பாரி பாடல்கள் மாதிரி எடுத்த உடனே நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன்ட்டு இன்வேலிடேட் பண்ணுறாங்க. அவங்க அதை நடந்ததை முடிஞ்சதை சொல்கிறாங்க. அப்போ மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அக்செப்ட் பண்ணுங்கள். எஸ், இதுதான் நடந்தது, ஃபேக்ட் இது தான். கம்ப்ளீட்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்னா என்னென்னா, என்னை பொறுத்தவரை தோல்வி இல்லாமல் வெற்றி கிடையாதுங்க. நீங்கள் தோல்வின்னு ஒரு வேர்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால் கூட ப்ராசஸ் தான். அது மாதிரி லைஃப்பில் வந்து என்ன கேட்டால் நான் அடிக்கடி பயிற்சியில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 10 கோடி ரூபா நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 100 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு 1000 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சில வருடங்களில் நீங்கள் சம்பாதிச்சிடலாம். ஆனால் ஒரு 10 ஆண்டுகள் அனுபவம் இருக்குல்ல, அதில் நீங்கள் தோல்வின்னு சொன்னாலும் சரி, செட்பேக்ஸ்னாலும் சரி, சவால் சேலஞ்சஸ்னாலும் சரி, இல்லை உங்கள் லைஃப்பில் கடந்து வந்த பாதை இருக்குல்ல, அதுலேருந்து அந்த அனுபவம் வந்து விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய சவாலில் ஒரு ஃபெயிலியர்லேருந்துட்டு மீண்டு வரீங்க. வாழ்க்கைன்னா என்ன, மனிதர்கள்னால் யார், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, பணம்னா என்ன, பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எது செலவு, எது முதலீடு, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, இந்த அனுபவம் சொல்லிக் கொடுக்குற, அந்த தோல்வி சொல்லிக் கொடுக்குற பாடம் மாதிரி வேறு எதுவுமே கிடையாதுங்க. அப்போ ரொம்ப சிம்பிளாக என்னென்னா, தோல்வி வந்து பார்ட் அண்ட் பார்சல். அதில் உங்கள் எனர்ஜியை கொடுக்காம இது வந்து நம்ம ஃபார்வர்டாக முன்னோக்கி செல்லணுன்ற மாதிரி பாசிட்டிவாக நம்ம போகணும். ஆனால் அது என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் போய்ட்டு ஃபுல்லாக லோட் ஆஃப் அந்த நெகட்டிவை உள்ளே வச்சிடுறாங்க. அப்போ ப்ராப்பராக ஒரு பயிற்சியாளர் ஒரு பயிற்சி முகாம் அட்டன் பண்ணுறது மூலயமா, இல்லை ஒரு பயிற்சியாளர்கிட்ட நேராக பேசுறது மூலயமா உங்களை நீங்கள் வந்து அந்த பாஸ்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஃபெயிலியர்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம். அப்போ என்னென்னா, அதுக்கு நிறைய புத்தகங்கள் நம்ம தீர்வில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணனா அது வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறலான்ட்டு நம்ம இன்னும் கூட நம்ம டீட்டெயிலாக அது சார்ந்து பேசலாங்க. பட் வந்து ரொம்ப சிம்பிள், நான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஆமாம், நான் தோத்துட்டேன் தான், ஆமாம் நான் லாஸ் ஆகிட்டேன் தான், ஆமாம் இதுதான் நடந்தது, ஆனால் நான் மீண்டு வரப்போகிறேன்னு முடிவு எடுக்கணும். அதில் பாஸ்ட்லேயே இருக்கக்கூடாது. சரி, ஒரு 10 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சுன்ட்டு லாஸ் ஆகிடுச்சு, 10 லட்ச ரூபா லாஸ் ஆச்சு, 10 லட்ச ரூபா லாஸ் ஆச்சுன்னு 10 வருஷம் சொல்லிட்டு இருப்பீங்களா? அப்போ 10 வருஷத்தினுடைய சம்பாதிக்க வேண்டிய வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்கல்ல. ஆமாம் லாஸ் ஆயிடுச்சு, இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது, என்ன பண்ணலாம், அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட்ன்ட்டு அடுத்து என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாவே தோல்வியிலேருந்து மீண்டு வந்தால். சார், நீங்கள் சொல்லும்போது வந்து சொன்னீங்க, இந்த மாதிரி ஒரு பயிற்சியாளரை சந்தித்து அவங்கக்கிட்ட நம்மளுடைய விஷயங்களை ஷேர் பண்ணி நம்ம ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ பயிற்சியாளர்கள் அப்படிங்கும்போதே நிறையா பேர் இருக்காங்க, எப்படி அவங்கள சூஸ் பண்ணுறது? இப்போ உதாரணத்துக்கு நீங்களும் ஒரு பயிற்சியாளர். ஆமாம். ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு பயிற்சியாளரை மாறினீங்க, எப்படி நம்ம ஒரு நல்ல பயிற்சியாளரை சூஸ் பண்ணுறது? வெரி குட். ரொம்ப ரொம்ப அற்புதமான காலத்தின் கேட்ட முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் இப்போ மஷ்ரூம் மாதிரி எல்லா துறையில் இருக்கிற மாதிரி நானும் ட்ரெயினர்ட்டு அவங்களையே ட்ரெயின் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது. அவங்களும் ட்ரெயினர்னு வெளியில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது உண்மையான விஷயம். நான் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வயசு 48 ஆகுதுங்க. டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி ஐயா கூட அவர் தான் முதல்ல சுய முன்னேற்றம், நம்பிக்கை, அந்த ஃபஸ்ட்டு சுய முன்னேற்றத்தை வந்து தமிழ் ஊரும் நல்லுலகுக்கு அறிமுகப்படுத்தின முக்கியமான நபர்களில் ஒருத்தர். நாடு எங்கே செல்கிறது, வாழ்க்கை வெளிச்சம், எண்ணங்கள், வாழ்க்கை அமைக்கும் எண்ணங்கள், அவருடைய புத்தகங்கள் எல்லாமே அமேசிங் புக்ஸுங்க. அது மாதிரி நான் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு கிராம பின்னணியில் படிப்பு வசதி இல்லாமல் சூழ்நிலையால் படிக்க முடியாத நிறைய செட்பேக் சவால்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சுய முன்னேற்ற பயிற்சிகள், அந்த பயிற்சிகளில் பல லட்சங்கள், கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஒரு 25 lakhsக்கு மேலே இருக்கும். நான் இன்னமும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ணி நிறைய எண்ணம் மாற்றி எம்எஸ் உதயமூர்த்தி ஐயா நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்ஸு, நிறைய லேண்ட்மார்க் எஜுகேஷன்லேருந்து, நிறைய இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ்லேருந்து நிறைய என்னை எக்யூப் பண்ணி நான் வெற்றிகரமான மனிதனாக என் வாழ்க்கையில் அந்த மாற்றங்கள் வரும்போது தான் எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தோணுச்சுங்க. என்ன தோணுச்சுன்னா, நான் வந்து இன்றைக்கி ஜெயிச்சிருக்கேன், இன்றைக்கி வெற்றிகரமான மனிதனாக இருக்கேன். என்ன மாதிரி இருக்கிற தமிழ் கூறும் உலகத்தில் இளைஞர்களுக்கு, குறிப்பாக நிறுவன பணியாளர்களுக்கு, ஒவ்வொரு துறை சார்ந்தவங்களுக்கு நாம் எப்படி ஹெல்ப் பண்ணுறது, எப்படி சப்போர்ட் பண்ணலான்னும் போது தான் இந்த பிரபஞ்சம் என்ன ஒரு பயிற்சியாளராக உருவாக்குது.
இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். எப்படி ஒரு பயிற்சியாளர் தேர்ந்தெடுக்கிறதுனா, முதல்ல வந்து அவங்க என்ன ஸ்பெஷலைசேஷன் கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு டாக்டர்னா என்ன சொல்கிறாங்க, அதில் வந்து ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, கைனகாலஜிஸ்ட்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு துறை சார்ந்த அவங்க வச்சுருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி பயிற்சியாளர்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல் அச்சீவ்மெண்ட் கோச். உங்களுடைய இலக்கை, லட்சியத்தை அடைய வைக்கிற ஒரு செயலை நான் செஞ்சுட்டு இருக்கேங்க. அடுத்ததான் நீங்கள் எப்படி பார்க்கலாம், அவங்களோட ரிவ்யூஸ் எப்படி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பார்க்குற மாதிரி அவங்களோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குது. இப்போ நான் வந்து என்னோடய ரிவ்யூஸ் 1300 பீப்புள் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க. 4.9 என்னுடைய ரிவ்யூ ரேட்டிங்ஸ். கூகுளில் போனால் உதய சான்றோன் நேம் போட்டாவே ஒரு 40,000 50,000 பேஜஸ் ஓப்பன் ஆகும். நிறைய வீடியோஸ் இருக்குது. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சர்டிஃபிகேஷன் என்ன, அவங்களுடைய பின்புலம் என்ன, குறிப்பாக இது அவங்களுடைய பாஸ்ட் சக்ஸஸ் என்ன, ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அவங்க என்ன சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, பர்சனல் சக்ஸஸ். அதெல்லாம் நம்ம ஒரு அளவுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட நண்பர்கள் வெல்விஷர்ஸோட ஃபீட்பேக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியில் ரெஃபரன்ஸோ ஒரு லீடோ எப்படி வருதுன்னா பயிற்சி அட்டன் பண்ணவங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலிமா தான் வருது. அப்போ அவங்க வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த கடைக்கு போங்க, இது நல்லாயிருக்கும், இந்த ஹோட்டல் போங்க சாப்பிடுங்க அப்படின்னாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஹாப்பினஸ்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய ரெஃபரன்ஸு, இது மாதிரி பல ஃபேக்டர்ஸில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. குறிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். நான் வந்து 17 ஆண்டுகள் ஆகுதுங்க பயிற்சி துறைக்கு வந்து. இந்த 17 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு நேரடியாகவே பயிற்சிகள் கொடுத்துருக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 1700 ப்ரோக்ராம்ஸ்க்கு மேலே ட்ரைனிங் ஒர்க் ஷாப் எடுத்துருக்கிறேன். அப்போ டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் கிட்டத்தட்ட 300 தலைப்புகளில் ஆயிரக்கணக்கான பேரை மிகப்பெரிய அரங்குகளில் நிறைய சந்திச்சிருக்கேன். இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கிற ஒரு அனுபவமுள்ள பயிற்சியாளரை நீங்கள் சந்திக்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸ் நிறுவனம் வச்சுருக்கீங்க, இல்லைனா ஒரு நிறுவனம் கம்பெனி வச்சுருக்கீங்க, எல்லாருக்கும் சேலஞ்சஸ் இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் பணத்தின் மூலியமாக தீர்வாக ஆக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 20,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு, நாளைக்கு 30,000 ரூபா கொடுத்துட்டு அவர் மாறிடுவாருன்னா அவர் 40,000 ரூபா தான் எதிர்பார்ப்பார். மாறலாம், மேபி மாறாமல் கூட போகலாம். ஆனால் பயிற்சிகள் உதாரணத்துக்கு நீங்கள் ப்ராப்பராக அவங்கள எப்படி வந்து ஒரு வண்டியை, ஒரு 2 வீலர் இருக்குது, நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு 2 வீலர், ஒரு 4 வீலர், நம்ம வந்து என்ன தான் புது வண்டியாக இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணலைன்னா என்னங்க ஆகும்? கரெக்டாக அது வந்து நம்ம எஃபெக்டிவ்னஸ் குறையுது. ஆயில் விட்டு டீசல் அதிகம் குடிக்கும். பெட்ரோல் வெஹிக்கிளாக இருந்தால் பெட்ரோல் அதிகமாக எடுக்கும், மைலேஜ் குறைவாக இருக்கலாம், வண்டி கலகலத்து போகிற மாதிரி இருக்கலாம், பிரேக் கரெக்டாக இருக்காது, வண்டி ஒரு நம்பி ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. இதுவே நீங்கள் ப்ராப்பராக ஒரு அந்த எத்தனை 1000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி, 5000 கிலோமீட்டரோ 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு மாட்டியோ நீங்கள் ப்ராப்பராக ஆயில் சேஞ்ச் பண்ணி, ஏர் ஃபில்ட்ரு மாற்றி, அதில் என்னென்னலாம் இப்போ பிரேக் டவுன்ஸ் இருக்குது எல்லாம் சரி பண்ணி ப்ராப்பராக வண்டியை வச்சுருந்தீங்கன்னா அந்த வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். இன்ஃபேக்ட் மைலேஜ் அதிகமாக தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஹியூமன் கூட என்ன சொல்கிறாங்க, ஹியூமன் என்ஜினியரிங் தான். இப்போ ஹியூமன் இன்ஜினியரிங்னா என்ன? இப்போ நம்ம மைண்டை கூட நம்ம அப்பப்போ பீரியாடிக்கலாக சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு தான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம அட்டன் பண்ணுறது, கோச்சிங் கிளாஸ் ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணுறது ரொம்ப நல்ல அருமையான விஷயம். அப்போ வந்து நம்ம போகிற பாதை கரெக்ட் தானா? இப்போ நான் அடிக்கடி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எப்பப்பெல்லாம் நீங்கள் நல்ல புத்தகத்தை உங்கள் துறை சார்ந்து இல்லைன்னா வளர்ச்சி சார்ந்து நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வளர்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதுவே நான் அந்த படிக்கிறதுக்கோ செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கோ நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், நம்மளை அறியாமல் கீழே போய்டும். என்ன சொல்கிறாங்க, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் டைனமிக். இப்போ ஸ்டாச்சு இருக்குது, ஒரே இடத்த இருக்குது, அது சிலை ஒரு இடத்த இருக்குன்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஹியூமன் பீயிங் அப்படி கிடையாது. வி ஆர் டைனமிக் ஸ்பேஸ், ஹியூமன் என்ஜினியரிங். அப்போ நாம் வந்து எதர் நம்ம குரோ ஆகிறோம் இல்லைன்னா டிக்ளைன் ஆகிறோம். அப்போ குரு ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? உதாரணத்துக்கு என்ன கேட்டால் ரொம்ப லைஃபே ரொம்ப சிம்பிளாக பிரிச்சலாம். 3 சேலஞ்சு தான் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த உலகத்தில். பெரிய சேலஞ்ச் அப்படின்னா என்னென்னா ஹெல்த் சேலஞ்ச். இப்போ ஹெல்த் நல்லா இருந்தாருங்க, திடீர்னு பிரேக் டவுன் ஆகிடுச்சு அவருக்கு. அது உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரும் டீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவும் ஆஃப்டர் 40க்கு மேலேன்னா கண்டிப்பாக அது ஒன்றா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்ன சேலஞ்சுனா ஃபினான்ஷியல் சேலஞ்ச். நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாருங்க, இல்லை ஃபினான்ஷியலாக ஒரு பிரேக் டவுன் ஆகிருக்காரு. ஏன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டாக இப்போ எங்கே எல்லாரும் பார்த்தா எதுக்காக ஓடுறாங்க அப்படின்னா மணின்னு ஓடுறாங்க. 3வது என்ன, ரிலேஷன்ஷிப் சார்ந்த சேலஞ்சஸ் இல்லைங்களா. இந்த 3 ஏரியாவிலையுமே மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும்னா ப்ராப்பரான பயிற்சிகள் மூலயமா கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அந்த செயலை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு அடிஷ்னல் சர்வீசஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா கன்சல்ட்டிங்கில் நான் வந்து அதாவது எந்த துறையில் யார் பெஸ்ட்டோ அந்த மாதிரி ட்ரெயினர்ஸோடைய டீம் வந்து நான் வச்சுருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 100 பயிற்சியாளர்கள் இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி,
எல்லா கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளில் மேஜர் மொழியெல்லாம் பேசக்கூடிய பயிற்சியாளர் இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு சேல்ஸ் ட்ரெயினர் கேட்குறீங்க அப்படின்னா கரெக்டான நபரை என்னால் அனுப்ப முடியும். ஒரு லீடர்ஷிப் ட்ரெயினர்னா என்னால் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீடு பேஸ்டாக அசஸ் பண்ணி ஒரு அதாவது ஒன் ஷாப் அதாவது சொல்லுவாங்களே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு செயலை நான் அடிஷ்னலாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நிறைய பேர் யாரை சூஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறது, பேசுங்க. நீங்கள் பேசினாவே தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி இதாக இருக்குது பேசுனீங்கன்னாவே அவங்களுடைய பேச்சிலேயே நமக்கு என்னுடைய தேவையை அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவாரா, எனக்கு சொல்யூஷன் கொடுப்பாரான்றது நம்ம புரிஞ்சிக்க முடியுமா முடியாதுங்களா? அந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணும்போது நிச்சயமாக நம்ம லைஃப்பில் மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி சார் இப்போ ஒரு நிறுவனம் அப்படின்னா அந்த நிறுவனத்தில் வந்து நம்ம பார்த்துருப்போம், இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து ஒரு கெஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்து வச்சு பேச வைக்கிறது, ஒரு ட்ரெயினர் வந்து பண்ணுவாங்க. கரெக்ட். அது எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ஸ், ஒரு ட்ரெயினர் வந்து எல்லாருக்கும் ஒரு நிறுவனம் சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்களா, அது எந்த அளவுக்கு முக்கியம்? அதாவது இப்போ எப்படி சொல்லணும்னா நிறுவனம் வளர்ச்சிக்கு இந்த ஃபேக்டர்ஸ் அப்படின்றாங்க, சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ், அதாவது சக்ஸஸ்க்கான காரணிகள்ன்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பல காரணிகள் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு காரணியாக சொல்லலாம், எம்ப்ளாயீஸ் ரைட் பீப்புளை நீங்கள் சூஸ் பண்ணது இல்லைங்களா, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டு, ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. என்ன கேட்டால் அதில் ஃபேக்டர்ஸ்ன்ற மாதிரி ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக நான் பார்க்குறது ட்ரைனிங். இப்போ ட்ரைனிங்னா இப்போ நிறுவனம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வளர்ந்துக்கிட்ட நிறுவனங்கள்லாம் ஒரு சூப்பர் சீக்ரெட்டே நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் வந்து எங்கே பார்த்தாலும் இவர் சரியில்லை அவர் சரியில்லை அப்படி இருக்கார் இப்படி இருக்கார் நிறைய கம்ப்ளைண்ட்ஸு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன கேட்டால் நீங்கள் ப்ராப்பராக ட்ரைனிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா என்னை பொறுத்தவரை ட்ரைனிங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான், செலவே கிடையாதுங்க. ஃபியூ தௌசண்ட்ஸ் தான். நீங்கள் வந்து எவ்வளோ எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம மாதம் செலவு பண்ணுறோம். அது மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை இப்போ சில நிறுவனங்கள்லாம் நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் உண்டு. காலண்டர் போட்டுடுறாங்க, 2 மாதத்துக்கு ஒரு காலண்டர், 2 மாதம்ட்டு பயிற்சி டைட்டில் கொடுத்துட்றாங்க. இப்போ நான் கூட இப்போ முன்னாடியெல்லாம் சிங்கிள் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷனே மாற்றிட்டேன். என்னென்னா ரிசல்ட் வரணும், லாங் ஸ்டாண்டிங்காக வரணும்னா நான் பண்ணுற அந்த முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா ட்ரைனிங் கன்சல்ட்டிங் கன்சல்ட்டிங்கில் முதல்ல போயிட்டு உட்காந்து ஒரு நிறுவனத்தில் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கீங்க, நிறுவன தலைவர்னால் முதல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு நேராக போகிறோம். போயிட்டு உங்கள்கிட்ட என்ன இப்போ இஷ்யூ இருக்குது, உதாரணத்துக்கு நிறைய சவால்கள் ஒரு நிறுவனத்தில் இருக்குது. இப்போ நான் ஒரு சில ஃபேக்டர் சொல்கிறேன் பாருங்கள், இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் கூட அவங்க நிறுவனத்தில் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். குழுவாக ஒர்க் பண்ண மாட்டுறாங்க, ஒரே பாலிடிக்ஸ் இருக்குது, அந்தந்த ஏரியாக்காரங்கன்ற மாதிரி ஒரு இது இருக்காங்க. ஹிந்தி பேசுகிறவங்க ஒரு ஆள், தமிழ் பேசுகிறவங்க ஒரு ஆள், தெலுங்கு இது மாதிரி பல குரூப்ஸாக இருக்காங்க. அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இல்லை, ப்ளேம் கேம் ஆடுறாங்க. அவங்க அந்த பொறுப்பே இல்லாமல் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா மைல் ஒர்க் பண்ண மாட்டுறாங்க. இந்த ஒர்க்குக்கு இது போதும்னு நினைக்கிறாங்க. அதை விட என்னென்னா ஒர்க்கை ரொம்ப நேர்த்தியாக பண்ணுறது இல்லை இல்லைங்களா. வேறு என்னென்னலாம் சவால்கள் இருக்குது நீங்கள் அப்படியே லிஸ்ட்டு போட்டிங்கன்னா நிறைய வந்துகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி ஒரு லீடர்ஷிப் எடுத்துக்கிறது இல்லை, சொல்லி செய்ய வேண்டியிருக்கு. அடுத்து ரிசல்ட் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுறது இல்லை. அடுத்தவங்களை காசிப்பிங் நிறையா பண்ணிகிட்ருக்கோம், குறைகள் சொல்கிறது, குற்றங்கள் சொல்கிறது, அடிக்கடி லீவ் போடுறது, சொல்லாமல் கொள்ளாமல் அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறது, இப்படி லிஸ்ட்டு போட்டிங்கன்னா நிறைய குறைகள் இருக்குங்க. இப்போ என்னென்னா ரொம்ப சிம்பிள், இப்போ எம்ப்ளாயி வந்து நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தேர் ஆர் சேலஞ்சஸ் அவங்களும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பர்சனலாக பல இது இருக்குது. நீங்கள் பணத்தால் எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாதுங்க. அவங்க உதாரணத்துக்கு அவங்க மனைவி இறந்துருக்கலாம், ஹஸ்பண்ட் இறந்துருக்கலாம், இல்லைனா வீட்டில் யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியலாக இருக்கலாம், இல்லை வாங்குகிற சம்பளம் பத்தாமல் இருக்கலாம், ஆல்ரெடி ஏதாவது டேமேஜஸ் என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் ஒரு நிறுவனம் நினச்சா கொடுக்கவும் முடியாது இல்லையா. ஆனால் இதுவே அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் இது நீங்கள் தான் ஓனர், நீங்கள் அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கணும், இன்வால்மெண்ட் கொண்டு வரணும், டெடிக்கேஷன் கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய வீடியோஸ் மூலயமா இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் ரொம்ப தியாகி மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. உண்மை என்னென்னா ரொம்ப கடின உழைப்பு பண்ணுறவங்க இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் ஒருவேளை சாப்பிடாம நம்ம வாங்குகிற இப்போ இந்த தமிழ்நாட்டில் வாங்குகிற சம்பளத்தை விட அதில் 10ல் 1 வாங்கிட்டு இன்னும் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களாம் கூட இருக்காங்க. அப்போ பல உதாரணங்களை சொல்லி இவர் இப்படி இருந்தார் இப்படி மாறி இருக்கார் இப்படின்னு சொல்லி அந்த பயிற்சியில் வீடியோ கேம்ஸ் ஆக்டிவிட்டி நல்லா பவர்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணும்போது அப்படியே அவங்க மனசு அப்படியே மலர்ந்து இது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு தெரியாது, இன்னும் நான் பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினச்சி ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்களை ஒரு நிறுவனங்களில் ஏற்படுத்த முடியும். நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லும்போது எம்ப்ளாயிஸை பற்றி சொன்னீங்க, எம்ப்ளாயிஸ்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. நான் ஒரு இது வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா சிங்கம் மான் அப்படின்னு சொல்லி, சிங்கம்லாம் யாருன்னு அப்படின்னா லீடர் கேட்டகரியில் இருக்கிற ஒரு ஹெட் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு.
மான்லாம் யாருன்னா எம்ப்ளாயிஸ் அப்படின்னாங்க. ம். இப்போ அந்த மான்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கும்போது அந்த மான்கள் எல்லாருமே அந்த சிங்கத்தை ஃபர்ஸ்ட் கேட்டோம் அப்படின்னா சிங்கம் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு மேல ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, கரெக்ட். அவங்கள கை அவங்க காட்டுவாங்க. சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா. அவங்க யாரை கை காட்டுவாங்கன்னா எம்ப்ளாயிஸை கை காட்டுவாங்க. எம்ப்ளாயிஸ் யாரை கை காட்டுவாங்கன்னா இந்த சிங்கத்தை கை காட்டுவாங்க. ஓகே. இப்படி இது ஒரு சர்க்குலேஷனாவே போயிட்டு இருக்கும். ஓகே. இப்போ அந்த மான்களை கூப்பிட்டு நீங்க அவங்க கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் எடுத்தீங்கல்ல, ஆமா. அதை ஏன் நீங்க சிங்கத்துக்கு எடுக்க எடுக்கல மாட்டீங்க அப்படின்னு அப்படின்றத கேட்பாங்க. சொல்லுவாங்க. கரெக்ட். ஏன்னா நிறைய கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்டோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். யாரை சூஸ் பண்ணி ஹெட்டா போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். கரெக்ட். அந்த ஹெட் வந்து கொஞ்சம் சரியில்லாம எம்ப்ளாயிஸ்க்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஆச்சு அப்படின்னா டோட்டல் டீமோட அந்த கம்ஃபர்ட் ஜோனும் போயிடும். அதுக்கப்புறம் ஒர்க்கும் ப்ராப்பரா வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க என்ன மாதிரியான? ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சிங்கம் மான்ற இதை வந்து நம்ம வந்து ஒரு லேபிளிங் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த பார்வையை கூட ஒரு உங்களுடைய ஒப்பீனியன் அவங்க சொன்ன விதம்னு எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? ஆனால் உண்மை என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி லீடர்ஸுக்கும் கொடுக்கணும். லீடர்ஸ் அசஸ்மெண்ட் இருக்குது. நாங்களாம் டிஸ்க் ப்ரொஃபைலிங்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்னென்னா அவங்க என்ன ஸ்டைலில் இருக்காங்க, என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸராக இருக்காங்க, ரொம்ப அவங்க வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் கோட்ரண்ட்டில் அதிகமாக இருக்காங்களா, இல்லைனா ஒரு கம்யூனிகேஷன் கோட்ரண்ட் நல்லா இருக்கா, பர்சனாலிட்டி கோட்ரண்ட் என்னன்ட்டு நம்ம டிஃப்ரெஷினேட் பண்ணுறோம். அடுத்தது அவங்கள்ட்ட என்ன பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது, என்னென்னலாம் குறைகள் இருக்குது, எப்படிலாம் சரி பண்ணலாம். உதாரணத்துக்கு இவங்க வந்து ஹண்டிங் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு சிங்கம் வேட்டையாடுற மாதிரி போனாங்கன்னா அங்கே எம்ப்ளாயி தெரிச்சு ஓடிடுவாங்க. அவங்கள நர்ச்சரிங்னா ஒரு செடியை எப்படி நம்ம வந்து அழகாக நர்ச்சர் பண்ணி வளர்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ வந்து லவ் லீடர்ஷிப் தான் இருக்குல்ல ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. லீடு பை எக்ஸாம்பிள் அப்படின்றாங்க. பீயிங் அ ரோல் மாடல். அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், சார் நாங்கள்லாம் மாறிட்டோம் சார், அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்கன்ட்டு. அப்போ நாங்கள் என்னென்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் தான். அதை நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். உதாரணத்துக்கு ஒரு 6 மாடியூல் 8 மாடியூல்னு போட்டு ஒரு ட்ரைனிங் காலண்டர் முதல்ல நாங்கள் ரிவீல் பண்ணிவிடுவோம். என்ன இஷ்யூ, அதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு, எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாஃப்க்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த லைன்ஸ் அவங்களுக்கு அந்த ஹையரார்க்கிக்கு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பிளெண்ட் பண்ணி ஒரு 1 இயரில் இந்த ரிசல்ட்டு இதை தான் பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு இந்த கோச்சிங் மாடலாக மாற்றிட்டு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் அதில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணாங்க. உதாரணத்துக்கு எல்லாமே ஹேபிட்ஸ் தானே. அப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அந்த ப்ராக்டிஸை வந்து கோச்சிங்கில் ஒரு ரிவ்யூ சிஸ்டமில் என்ன கற்றுக்கிட்டாங்க, என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்து இப்படி ஒரு 6 ப்ரோக்ராம் 6 கோச்சிங் 6 ரிவ்யூன்னு போகும்போது பார்த்தா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டு அமேசிங் ரிசல்ட். நல்ல ஒரு எம்ப்ளாயிக்குள்ளே நல்ல பாண்டிங் இருக்குது. ஒருத்தவங்க அந்த புரிதல் அதிகமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இந்த லீடருக்காகவே நான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறேன்றவங்க இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பாண்டிங் அதிகமாகி நல்ல ஒரு க்ரோத் ஓரியன்ட் ஆர்கனைசேஷனாக போகிறத நிறைய பார்க்குறோம் நம்ம. அந்த மாதிரி நல்ல மாற்றங்களை நம்ம பயிற்சியின் மூலயமா ஏற்படுத்த முடியுங்க. அதுதான் நான் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், அடுத்ததாக ஆழ்மனம் அப்படிங்கிறது வந்து எப்படி செயல்படுது, அதுலேருந்து எப்படி வெற்றி சாத்தியப்படுது? உதாரணத்துக்கு ரொம்ப அமேசிங்கான கொஸ்டினுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மெயினே என்னென்னா சப்கான்சியஸ் மைண்டை வந்து அதை டியூன் பண்ணி பண்ணுற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆழ்மனம்ன்றது வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம வந்து 3 மனங்களில் நம்ம ஆப்ரேட் ஆகுது நம்ம மைண்டு. ஒன்று கான்சியஸ் மைண்ட் அப்படின்றாங்க. கான்சியஸ்ன்றது என்னென்னா இப்போ நம்ம பேசுகிறோம், நீங்கள் பதில் சொல்கிறீங்க. நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்கிறோம், திடீர்னு ஒருத்தர் கோவப்படுத்துறாரு, திடீர்னு எமோஷனலாக ரியாக்ட் பண்ணுறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நனவு மனம். அது வந்து கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லிக்கலாம். சப்கான்சியஸ் மைண்ட் என்னென்னா, உதாரணத்துக்கு எனக்கு 48 வயசு ஆகுது, இப்போ உங்களுக்கு ஒரு வயசுன்னா 48 வருடமாக என்ன அறியாமல் நடந்தது போனது வந்தது எல்லாம் சில முக்கியமான சில நிகழ்வுகள், சில காயங்கள், சில வருத்தங்கள், சில பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா டீப் ரூட்டட், ரொம்ப அது எல்லாம் மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. சப்கான்சியஸில் ஆழ் மனதில் பதிஞ்சிருக்கு, உள்ளே போயிருக்கு. அது வந்து ஆழ் மனம். உதாரணத்துக்கு இன்னும் ஒரு ஆங்கிளில் சொல்லணுன்னா, நம்ம அனிச்சை செயல் பண்ணி நீங்கள் தூங்குறீங்க, நீங்கள் மூச்சு விடணும்னு நீங்கள் வந்து கான்சியஸாக பண்ணலை. ஹார்ட் ஒரு நாளைக்கு 1,00,000 முறை துடிக்குது, அது நீங்கள் எதுவும் செய்யலை. இப்போ உடல் இயக்கங்கள் உள்ளுறுப்புகள் இயங்குது இல்லைங்களா, ஜீரண சக்தி. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பாசிட்டிவாக இருக்கீங்க, என்டார்ஃபின், செரட்டோனின், மெலட்டோனின் ஆட்டோமேட்டிக்காக சுரக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. சப்கான்சியஸ் மைண்ட் ஆழ்மனம் தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இது மாதிரி ஆழ்மனத்தினுடைய ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு சாதாரண வெஹிக்கிளில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறீங்க அப்படின்னா, ஆழ்மனம்ன்றது
ஒரு பலாயிரம் மடங்கு ஹார்ஸ் பவர் அதிகமாக இருக்கிற மாதிரி. இப்போ இன்னும் எளிமையாக சொல்லணும், சாதாரண இன்ஜினுக்கும் ஒரு ஜெர்மன் இன்ஜினுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா, ஒரு நல்ல ஹை எண்ட் வெஹிக்கிளுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா, சாதாரண வெஹிக்கிளுக்கும் ஒரு பிஎம்டபிள்யூக்கும் இருக்கிற அந்த ஹார்ஸ் பவர் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஆழ்மனம் வந்து நனவு மனதோட பல மடங்கு, பல்லாயிரம் மடங்கு வந்து சக்தி படைத்தது. அதை விட என்னென்னா பிரபஞ்ச மனம்னு இருக்குது, அதுதான் வந்து சுப்ரீம். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அதாவது கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ்ன்றாங்க. சூப்பர் கான்சியஸ்ன்றது கலெக்டிவ் ஆஃப் ஆல் த மைண்டோடைய அந்த ஃபோர்ஸ். நம்ம அது வந்து நம்ம மெயினாக நம்ம வந்து சப்கான்சியஸ் மைண்டை நம்ம ப்ராப்பராக டியூன் பண்ணாவே நடந்துடும். முன்னாடியே நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நிறைய பேர் செப்டி டேங்க் மாதிரி மைண்ட் வச்சுருக்காங்க, மைண்டு வந்து தோல்வியிலே இருக்காங்க, அப்செட்லேயே இருக்காங்க. உதாரணத்துக்கு ஏன் வந்து சில பேர் தோல்வி தள்ளி போகுது, ஏன் சில பேர் ஈஸியாக கிடைக்குதுன்றதுக்கு ஒரு சிம்பிள், ஒரு லேமன் லாங்குவேஜில் புரிகிற மாதிரி ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் எக்ஸசைஸ் நான் பண்ணலான்னு இருக்கேன். என் வலது கையில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வச்சுருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே நல்ல ஒரு மினரல் வாட்டர், குடிக்கக்கூடிய தண்ணி. இந்த கிளாஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. இந்த வலது கையில் இருக்கிற அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா பியூராக இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து சால்ட் வாட்டராக இருக்குது. இப்போ எந்த தண்ணி குடிக்க பிடிக்கும்? நல்லா இருக்குது, நல்ல தண்ணி தான் நேச்சுரலாக நம்ம குடிப்போம் இல்லைங்களா. இப்போ சால்ட் வாட்டராக இருக்குது, சால்ட் வாட்டராக இருக்குது, சால்ட் வாட்டராக இருக்குன்னு சொல்கிறதால சால்ட் வாட்டர் போகாது. வாட் இஸ் த சொல்யூஷன்? நல்ல தண்ணியை ஊற்ற டைல்யூட் ஆகி அந்த உப்பு தண்ணி நல்ல தண்ணியாக மாறும். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, உப்பு தண்ணியை ஊற்றிட்டு ப்ளைன் கிளாஸ் எடுத்து நல்ல தண்ணியை பிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து கிளாஸில் பாசிபிள். ஹவு அபவுட் மைண்ட்? நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏன் நிறைய பேர் வந்து வெற்றி நிறைய அந்த பயிற்சி பண்ண இது பண்ணாலும் சில நேரத்தில் எனக்கு ஸ்லோவாக இருக்குன்னா, இவங்க எண்ணங்களில் ஆழ்மனதில் பயங்கரமான செட்பேக்ஸ் வச்சு நிறைய தோல்விகளை, நிறைய ராங் ப்ரோக்ராம்ஸ் உள்ளே இருக்கும்போது நீங்கள் ஒரு பயிற்சியில் ஒரு இதில் உடனே சரியாயிடும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அது மாதிரி நெகட்டிவ் ப்ரோக்ராமிங்ஸ் நிறைய இருக்குன்னா, அதை பயிற்சியாளர்கள் மூலயமா, இப்போ ஆங்கரிங் சிஸ்டம் மூலயமா, குறிப்பாக வந்து நிறைய அதுக்குன்னு கோச்சிங் மாடல் இருக்குது. அந்த உப்பு தண்ணியில் நல்ல தண்ணி ஊற்றுற மாதிரி நிறைய பாசிட்டிவிட்டி உள்ளே வர 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 நல்ல பாசிட்டிவ் ப்ரோக்ராம் ஆக உள்ளே இருக்கிற நெகட்டிவ் சரியாக ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நபராக மாறிடுவார். இப்போ சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா, முயற்சி பண்ண நடக்கலை, ஒரு சின்ன திருத்தம், முடிகிற வரைக்கும் முயற்சி பண்ணணும். கனவு கண்டன் நடக்கலை, கனவு கண்டன் இல்லைங்க, நனவாகிற வரைக்கும் உணர்வுபூர்வமாக நம்பிக்கையோடு அதை நினைக்கணும், விடக்கூடாது. நெவர் கிவ் அப், கண்டினியூஸ். அதாவது ரொம்ப முக்கியமானது சக்ஸஸுக்கு தேவையானது என்னென்னா வின்னிங் ஹேபிட்ஸு, ஒரு பாசிட்டிவான ஹேபிட்ஸ் நமக்கு ஒரு ஃபார்ம் பண்ணணும். அதை விட ரொம்ப முக்கியமானது கன்சிஸ்டன்சி, தொடர் முயற்சி, தொடர்ந்து. இப்போ நான்லாம் ஒரு இலக்கு ஒன்று வச்சுருக்கேங்க லைஃப்பில், இது அடையணும் 2000, அதாவது 30/5/2030 இந்த லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி இருக்கணும்ன்ட்டு மைண்டில் வச்சுருக்கேங்க. கிட்டத்தட்ட 10 வருடமாக நான் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன். கேன் யூ பிலீவ் இட்? 10 வருடத்தில் நான் இப்போ என்ன அடைஞ்சிருக்கேன்னா ஒரு 10% அடைஞ்சிருக்கேன். ஆனால் அந்த 10 ஆண்டுகளில் அந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி, அந்த பொருளாதார முன்னேற்றத்தை, அந்த லைஃப் ஸ்டைலை நான் அடைவேன்னு சொல்லி என் மைண்டில் படுத்தா தூங்கினா எழுந்திரிச்சா மைண்ட் ரிஹர்சல் பார்த்துக்கிட்டே இருக்கேன், மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கேன். குறிப்பாக ஒரு பயிற்சியாளராக இருக்கிறதால எப்படி சப்கான்ஷியஸ் மைண்ட் லாங்குவேஜ் புரிஞ்சு எமோஷன்ஸை, தாட்ஸை, ஃபீலிங்கை, கலர்ஸை, இமேஜை எல்லாத்தையும் மைண்டுக்குள்ளே போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ நிச்சயமாக ஒரு நாள் நடந்தே தீரும். அந்த மாதிரி மனிதர்கள் என்னென்னா ஆழ்மனதை ப்ராப்பராக பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு இப்போ நான் நீங்கள் உங்களை மாதிரி ஒரு நபர் இருக்கார், அவர்கிட்ட நான் இப்போ கான்வர்சேஷன் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க, அப்படியா சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறீங்க, நடந்தால் நல்லா தான் இருக்கும், நீங்கள் இதை செய்ய போகிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறதால அவர் மனசில் என்ன நம்புகிறார், அவர் மைண்டில் நான் இதை அடைவேன், இதை செய்வேன், இதை பண்ணுவேன், இப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸை பண்ணுவேன்னு அவர் நினச்சாருன்னா, அந்த ஆழ்மனதை ப்ராப்பராக டியூன் பண்ணார்னா கண்டிப்பாக வி கேன் காஸ் மிராக்கிள்ஸ். அந்த விதையை நம்ம தூவி விடணும். ஆமாம், அதை இப்போ பயிற்சியாளர்கள் நம்ம என்ன பண்ணுறோம், நாங்கள் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ 3 ஏரியாவில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு அவங்க பர்சனல் சக்ஸஸ்க்கான கோச்சிங், அவங்களுக்கு 1-to-1 பண்ணுறோம். இன்னொன்று நிறுவனம் சார்ந்த நிறுவன வளர்ச்சிக்கு பணியாளர்களுக்கு பண்ணுறோம். குறிப்பாக இன்னொன்று என்ன பண்ணுறோன்னா, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இருக்கிற மாணவர்களுக்கு அது மாதிரி ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறோம். இப்போ 3 ஏரியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்களுக்கு, இல்லைனா ஒரு நிறுவன பணியாளருக்கு போகிறோன்னா நிறைய நான் முன்னாடி சொன்ன மாதிரி செட்பேக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா,
அப்போது அவங்க மைண்டில் இருக்கிற நெகட்டிவை எடுத்துட்டு நெகட்டிவை கிளியர் பண்ணிவிட்டு, இதில் பெரிய சவால் என்ன தெரியுங்களா, ஆழ்மனதை பொறுத்தவரை எதையுமே அழிக்கவே முடியாது. ப்ரோக்ராம்னா ப்ரோக்ராம்டு அழிக்கவே முடியாது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் செய்யலாம், ரீப்ரோக்ராம் பண்ணலாம். உதாரணத்துக்கு எளிமையாக சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து பென்ட்ரைவ் கான்செப்ட் வந்துருச்சு, க்ளவுடு ஸ்டோரேஜ் வந்துருச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போயும் சில கம்ப்யூட்டர்ஸில் இருக்குது சிடி டிரைவ் இருக்குது. சிடி டிரைவில் பர்மனன்ட் டிரைவ்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் வந்து ராங்காக ஒரு சாங்கை வந்து ஒரு சோக பாட்டாக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க. அது சப்கான்ஷியஸ் மைண்டில் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே போட்டாலும், காரில் போட்டாலும் சரி, சிடி டிரைவில் போட்டாலும் சரி, அந்த பாட்டு தான் திரும்ப திரும்ப வருது. எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல, ஐ வாண்ட் சம் அதர் சாங்னா என்ன பண்ணலான்னா, நீங்கள் எதுவும் அழிக்கலாம் வேண்டாம். அதே சிடி டிரைவில் ரீரைட்டபிள் டிரைவ் தானே அது, அதில் போய்ட்டு நீங்கள் ஒரு பாசிட்டிவான சாங்ஸ், மோட்டிவேஷனல் சாங்ஸ், இல்லைன்னா நல்ல ஒரு ஸ்லோகங்கள், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, நல்ல ஒரு என்ன வேணுமோ அதை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிங்க அப்படின்னா, அந்த சாங் வந்து பழசு உள்ளே போயிடும், புதுசு ரெக்கார்டானது இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஹியூமன் மைண்டை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, பயிற்சியாளர்களாக இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறேன். அது இல்லாமல் நான் வந்து ப்ராணிக் ஹீலிங்கில் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேங்க. பேசிக், அட்வான்ஸ், சைக்கோதெரப்பி, சோல் ரியலைசேஷன், அர்காட்டிக் ப்ரோ, அர்காட்டிக் ப்ராக்டிஷனராக கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு மேலே ப்ராணிக் ஹீலிங்கில் வந்துட்டு இருக்கேங்க. ஆரா ஸ்டடீஸ், நம்ம எனர்ஜி சென்டர்ஸ் எப்படி இருக்குது, நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ஒவ்வொரு ஹீலிங் இருக்குங்க. அதாவது ஹீலிங்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஃபிசிக்கல் ஹீலிங், மென்டல் ஹீலிங், ரிலேஷன்ஷிப் ஹீலிங், ஃபினான்ஷியல் ஹீலிங், சோஷியல் ஹீலிங், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், பல ஏரியாவில் நம்ம மாற்றத்தை கொண்டு வர வேண்டியிருக்குங்க. அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ப்ராப்பராக நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்னு இருக்குங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு ரெப்பிட்டேஷன் அப்படின்றாங்க. ஒரு பொய்யை கூட திரும்ப 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 திரும்ப, இப்போ நான் எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள், ஒரு பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் கிணறோ குளமோ இருக்குது, அதில் பாம்பு இருக்குது பாம்பு இருக்குது பாம்பு இருக்குன்னு ஒரு 10 நாள் சொன்னீங்க அப்படின்னா, பாம்பே இல்லைனாலும் பாம்பு இருக்கிற பயம் உங்களுக்கு வந்துடும். இதுவே பாம்பு இருக்க குளமாக இருந்தாலும் அந்த பாம்பு ஒன்றும் பண்ணாது, அது வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாது, அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது சாமி நேர்ந்து விட்ட பாம்பு, அது ஒன்றும் பண்ணாது, தண்ணி பாம்பு தான் அது, அது மாட்டுக்கு இருக்குது, நம்ம ஆள் வந்தால் ஓடிடும். அதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டு அது கண்டுக்காமல் நீங்கள் இயல்பாக இருந்தீங்கன்னா அந்த பயமே உங்களை ஒன்றும் பண்ணாது. அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த ப்ரோக்ராமை வந்து பாசிட்டிவாக அந்த ப்ரோக்ராமை மாற்ற என்ன நடக்குன்னா, உப்பு தண்ணியில் நல்ல தண்ணி ஊற்ற அந்த உப்பு தண்ணி தெரிஞ்சு நல்ல தண்ணியாக மாறின மாதிரி அவங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாறிடுவாங்க. இன்னும் ஆச்சரியமாக சொல்லணுன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த விதத்தில் இப்போ என் லைஃபே கூட இன்றைக்கி வந்து 17 ஆண்டு காலம் பயிற்சி துறையில் இருந்தாலும் நான் ஒரு மகத்தான சேஞ்சஸ் என் லைஃப்பில் இன்றைக்கி ஒரு லைஃப் ஸ்டைல், வீடோ காரோ மற்ற விஷயங்களோ இன்றைக்கி நான் ஒரு பெரிய மாற்றம் நான் என் லைஃப்பில் நடந்திருக்கு. கடந்த 3 ஆண்டுகள் தான் நடந்திருக்கு. மினிமம் 3லேருந்து 5 ஆண்டுகளில் யாராக இருந்தாலும் ஒரு மகத்தான மாற்றத்தை அச்சீவ் பண்ண முடியும். அந்த 3 இயர்ஸ் தான். ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பாஸ்ட்லேயே இருக்காங்க. பாஸ்ட்டை விட, அதாவது நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புகிறேங்க. உங்களுக்கு ஒரு லட்சியம் வருதா, ஒரு உலக சாதனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, திரும்ப ஒரு எண்ணம் வருதா, நான் இந்த விஷயம் பண்ண போகிறேன்னு, இந்த அடைய போகிறேன்னு, அது பொருளாக இருக்கலாம், ஒரு செயலாக இருக்கலாம், அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம், அதை அடையிறதுக்கான தகுதிகள் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் அந்த எண்ணமே வருது, இல்லைன்னா வரவே வராதுங்க. உங்கள் சப்கான்ஷியஸ் பண்ண பவர் இருக்குது. அதனால தான் நான் உதாரணத்துக்கு நான் இந்த இத்தனை கூட நான் அச்சீவ் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா, இந்த கார் வாங்க போகிறேன், இந்த ஹை அண்ட் கார் லைஃப் வாங்க போகிறேன், இந்த அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கிறதால தான் அது வருது. அப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற, இப்போ வெளியில் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய சவாலான சூழல் என்ன தெரியுங்களா, எங்கே பார்த்தாலும் டிஸ்எம்பவரிங் கான்வர்சேஷனாக இருக்குது. டிஸ்எம்பவரிங்னா உன்னால் முடியாது, உங்களால் நடக்காது, இது கஷ்டம், பாசிபிலிட்டி கான்வர்சேஷன் இல்லை. ஆனால் ஒரு பயிற்சியாளர், ஒரு கோச், ஒரு ட்ரைனிங் நிறுவனம், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனத்தோடு நீங்கள் அசோசியேட் ஆகிறீங்க, உங்கள் எம்ப்ளாய்க்குன்னா அவங்க தே ஆர் கமிட்டட் பார்ட்னர்ஸ் ஃபார் யூ. உங்களுக்கு என்ன டிசைர் ரிசல்ட் வேணுமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு அக்சஸ் தான் அவங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எளிமையாக சொல்கிறேன், எனக்கு என்னுடைய டிசைனிங் எனக்கு பிடிக்கல, இப்போ வந்து லோகோ எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு நல்ல ஆட் ஏஜென்சி பிடிச்சி ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஏஜென்சியாக இருக்கணும் அவசியம் இல்லை, நல்ல ப்ரொஃபஷனல் டிசைனர்கிட்ட கொடுத்து அழகாக பண்ணுறீங்கன்னா அந்த ஃபேஸ் மாறுதா இல்லைங்களா, யூ லைக் இட் வெரி மச். அப்போ அந்த பிராண்டோடைய வேல்யூ அடுத்த கட்டத்துக்கு போகுது. அது மாதிரி நம்ம பீப்புளை கூட புதுசாக ரெக்ரூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லது தான். அவங்க எஃபெக்டிவ்னஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, ஜல்லடை மாதிரி, ஜல்லடன் கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, ஜல்லடையில் தண்ணி ஊற்றுனீங்கன்னு எல்லாம் வெளியில் போயிடும். அப்போ ஜல்லடை மாதிரி வச்சிருக்கக்கூடாது. அவங்கள ஒவ்வொரு பீப்புளும் நல்லா மோல்டு பண்ணி அவங்கள நல்ல எஃபெக்டிவாக மாற்றி ஒரு விசுவாசமான எம்ப்ளாயாக, டெடிகேஷன் உள்ள எம்ப்ளாயாக இருந்தால் என்ன நடக்குன்னா, 10 எம்ப்ளாய் மூலிமா 100 எம்ப்ளாய் கொடுக்குற அவுட்புட்டை கொடுக்க முடியும். இல்லைனா நீங்கள் 500 பேர் வச்சிருந்தா கூட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ 20 எம்ப்ளாய்கிட்ட இருக்கிறதா இருக்கும். அப்போ ரிசல்ட்டு ஏன் வரலன்றதை விட சரியாக அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணல. ஆக்சுவலாக என்ன கேட்டால் ஒரே ஒரு இஷ்யூ தாங்க, ஸ்கில் இஷ்யூவா வில் இஷ்யூவான்னு வாங்க. இப்போ ஸ்கில்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, வண்டி ஓட்டணும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு ஆர்வம் இருக்குது ஆனால் வண்டி ஓட்ட தெரியாது. அப்போ ஆர்வம் இருக்குது, ஆட்டிடியூட் இருக்கிறதால
என்ன நடக்கும்னா என் நண்பர்கள் மூலியமாவோ இல்லைன்னா டிரைவிங் ஸ்கூல் மூலியமாவோ எப்படியாவது நான் அந்த வண்டியை கற்றுப்பேன். இப்போ நீங்கள் சின்ன வயசுலேயே கூட உங்களுக்கு ஆர்வம் இருந்திருக்கும். எனக்கெலாம் நல்லா ஞாபகம் இருக்குது. 2 வீலர் அதுமாதிரி சைக்கிள் வீடு பக்கத்து வீட்டில் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் வண்டி விட்டுட்டு அவர் போவார். ஏன்னா எங்கள் வீடு வந்து ரோடு ஓரத்தில் இருக்கிற ஒரு ஊருன்றதால ஒரு குக்கிராமம் ஒரு அங்கனூர்னு ஒரு ஊர்லேருந்து வந்து அவர் அந்த ஐயா வந்து விட்டுட்டு அவர் போவார். நான் அவர்கிட்ட கேட்பேன், நீங்கள் எடுத்து ஓட்டுங்க தம்பி அப்படின்வாங்க சின்ன வயசுல. அப்போ நாங்கள் அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டுவேன் ஆர்வமாக. கீழே விழுவோம், பல முறை விழுந்தாலும் அந்த ஆர்வம் வந்து நான் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன் இல்லைங்களா. நீச்சலும் அது மாதிரி தான். அப்போ எல்லா ஸ்கில்லும் ஆர்வம் தான் கற்றுக்கலாம். ஆனால் எனக்கு ஆர்வமே இல்லைன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருந்தாலும் நான் செயல்படுத்த மாட்டேன். அப்போ இங்கே என்னென்னா மனோரீதியான பிரச்சனை தான் நிறையா இருக்குது. ஆட்டிடியூட்னல் பிரச்சனை தான். ஆட்டிடியூடை ஃபைன் டியூன் பண்ண 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 சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் ஒரு முக்கியமானது. இப்போ நம்ம எல்லாருமே என்ன கேட்டால் உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தருமே வெற்றியாளருங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்க எல்லாருமே வெற்றிகரமான மனிதர் தான். அதில் சில செட்பேக்ஸ் இருக்குது. அதுலேருந்து நம்ம மீண்டு வர முடியும். ஏன் முடியாது? அதாவது கோவிடில் கிட்டத்தட்ட கோவிடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 64,50,000 பேர் இறந்து போயிருக்காங்க 2 வருடத்தில். அவங்களுக்கு லைஃப்பில் போச்சு, முடிஞ்சது. இப்போ ஒவ்வொரு நாளும் 1,25,000 பேர் இறந்துட்டு இருக்காங்க. நீங்கள் வேர்ல்டோ மீட்டர்னு ஒரு கூகுள் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது, ஒரு புள்ளி வரும். 1,25,000 பேர் ஒவ்வொரு நாளும் பூமியில் இறக்குறாங்க. தேங்க் காட் இந்த வீடியோ பார்க்குற யாரும் அந்த மாதிரி ஸ்பேஸில் இல்லை. நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த 3 ஆண்டுகளில் ஒரு சூப்பர் டூப்பர் சக்ஸஸை நம்ம உருவாக்க முடியும். ஒரு பிரம்மாண்டமான சாதனையை படைக்க முடியும். நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கிள்ஸ் ஏற்படுத்த முடியும். ஒரு அற்புதமான சாதனைகளை படைக்க முடியும். நம்ம மனசு வச்சா போதும், அது நடக்கும். எண்ணங்கள், அதனால தான் திருவள்ளுவர் அழகாக எண்ணியாங்க எய்துவர் எண்ணிய தென்னியராக பெறுகின்ற மாதிரி அந்த எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்களில் வலுவாக இருந்தீங்க அப்படின்னா, உறுதியாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் நடந்தே தீரும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை சார்ந்த மனோபாவம் தான் நமக்கு தேவைப்படுது. அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா நிறைய இடத்த ஸ்கில் இஷ்யூ, வில் இஷ்யூ, இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்குது. இப்போ ரெண்டையும் அட்ரஸ் பண்ணி சரி பண்ணக்கூடிய ஒரு செயலை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சார், உங்களுடைய ட்ரைனிங்கில் மைண்ட் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க, அப்படின்னு என்னது? சூப்பர். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காப்பிரைட் ப்ரோக்ராமுங்க. இப்போ நிறைய நான் பார்த்து வியந்தது என்னென்னா, ஏன் ஒரு மனிதன் வெற்றி அடையலை, ஏன் தள்ளி போகுது, என்ன காரணம் அப்படின்னா, இது சாரி டு சே திஸ், இங்கே பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ மெசேஜாக இருக்கலாம். நிறைய பேர் என்ன வேணுன்ற கிளாரிட்டியே இல்லைங்க. அதான் பெரிய பிரச்சனையே. உதாரணத்துக்கு இப்போ கூகுள் வந்து சர்ச் இன்ஜின் இல்லையா, அல்காரிதம். இப்போ நீங்கள் என்ன வேர்டு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு இப்போ யூனிவர்சிட்டின்னு போட்டிங்கன்னா கூகுள் வந்து அந்த நேரத்தில் என்ன ஒரு 2-3 யூனிவர்சிட்டி காமிக்கும். இதுவே ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா நீங்கள் ஹெடன்பர்க் யூனிவர்சிட்டியா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியா, இல்லை நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிக்காக போடுறீங்களோ அது ரிலேட்டடான வெப்சைட்ஸ், அது ரிலேட்டட் தரவுகளை தருது இல்லைங்களா. அப்போ மைண்டு கூட எப்படின்னா, குறிப்பாக நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா. சப்கான்சியஸ் மைண்டில் என்ன வேணும்னு நீங்கள் ப்ரோக்ராம் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னாவே அது உங்களுடைய வேலை இல்லை. சப்கான்சியஸ் மைண்ட் அதுக்கான சூழ்நிலையை, அதுக்கான சம்பவங்களை, அதுக்கான மனிதர்களை, அதுக்கான விஷயத்தை குறிப்பாக என்ன அந்த குறிப்பிட்ட நான்கில் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொண்டு வந்து தருங்க. அப்போ நான் என்ன அந்த மைண்ட் ப்ளூ பிரிண்ட்ன்றது ட்ரேட்மார்க் வாங்கியிருக்கிறேன். அந்த மைண்ட் ப்ளூ பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சப்கான்சியஸ் மைண்ட் ப்ரோக்ராமிங் தாங்க. குறிப்பாக பாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த NLP ஃபார்மெட்டில் க்ளீன் பண்ணி பாஸ்ட் வந்து நியூட்ரலுக்கு கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் என்ன வேணும். உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து யோசிங்கன்னா 101 கனவுகள் என்ன வேணும், இந்த ஸ்மார்ட் கோல்ஸ்ன்றாங்க. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கணுங்க. இப்போ எனக்கு கார் வேணும்னா மைண்டு கன்ஃபியூஷன் ஆகிடும். என்ன கார் வேணும், என்ன கலர், என்ன பிராண்டு, என்ன மாடல், அது வரைக்கும் டீட்டெயிலாக இருக்கணும். வீடோட எலிவேஷன் ஒவ்வொன்றையும் மனம் வந்து எப்படின்னா படமாக தான் எல்லாத்தையும் பார்க்குது. அப்போ அந்த மைண்டில் வந்து படமாக பார்க்குற சப்கான்ஷியஸ் மைண்ட் லாங்குவேஜை புரிஞ்சு எப்படி வந்து ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு நம்ம வந்து சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்கள். ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுறோமா இல்லைங்களா. இப்போ நல்ல பெரிய பிரம்மாண்டமான ஒரு அழகான வீடு கட்டுறாங்கன்னா ப்ரொஃபஷனல் ஆர்கிடெக்ட் வச்சு, ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்ஸ் வச்சு, ஈவன் இன்னும் பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த படத்தினுடைய மினியேச்சரையே ரெடி பண்ணிவிட்டு, இது இப்படி தான் வரப்போது எல்லாத்தையும் அந்த எலிவேஷன்லாம் பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. இல்லை கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னா கொத்தனாரோ இல்லைனா ஒரு சின்ன ஒரு நார்மலாக கூட அந்த யார் பண்ணுறாங்களோ அவங்களாவது ஒரு இங்கே தான் தூண் வருது, இங்கே தான் கிச்சன் வருது, இந்த பிளான் வச்சு இந்த இப்படி தான் வருதுன்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. எடுத்தோடனே அங்கங்கே வச்சு அவங்க கட்டடம் கட்டுறது இல்லை. ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவைப்படுது இல்லைங்களா. அந்த மாதிரி மைண்டுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டுங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்டில் ஒரு 3 ஆண்டுகளில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, அப்போது இத்தனை கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இந்த விஷயம் பண்ண போகிறோம், இதை தான் செய்ய போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஒரு அழகாக நம்ம ஒரு ஃபார்மேட் பண்ணி விஷன் சார்ட் ரெடி பண்ணி அதை விஷுவலைசேஷன்லேருந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான சில ஆக்டிவிட்டீஸ்லாம் ப்ராப்பராக பண்ணி அவங்களுக்கு ஒரு கோச்சிங் மாடல் அதை ரெடி பண்ணி கொடுக்கும்போது டெஃபினட்டாக அவங்க லைஃப்பில்
கடன்லேருந்து வெளில வந்துடுவாங்க, பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க, அற்புதமான சாதனை பண்ணியிருப்பாங்க. நானா இப்படி இருந்தால் நானா அப்படி அச்சீவ் பண்ணேன். அதாவதுங்க உலகத்தின் அதிசயம் என்ன கேட்டால் ஒன்றே ஒன்று தாங்க, மனம். குறிப்பாக ஆழ் மனம். மனதை என்ன கேட்டால் இங்கே இருக்கிற யாருமே நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படிலாம் கிடையாதுங்க. மனதை சரியாக ப்ரோக்ராம் பண்ணி சரியான வளமான எண்ணங்கள் வைத்திருக்கிறவங்க அந்த பாசிட்டிவ் பீப்புள்னு சொல்கிறோம். நெகட்டிவ் ப்ரோக்ராம் பண்ணி சில டிஸ்எம்பவரிங் கான்வர்சேஷனோட நெகட்டிவாக சில விஷயம் பண்ணவங்கள தோல்வியாளர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நிறைய தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறாங்கன்ட்டு. அப்போ நீங்கள் அவங்கள மைண்ட் ப்ளூ பிரிண்ட் பண்ணி அந்த மைண்ட் ப்ளூ பிரிண்டோடைய ப்ரோக்ராம் அவங்க செயல்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா சக்ஸஸ் தாங்க, 100% சக்ஸஸ். அதில் குறிப்பாக ஹேபிட் ஃபார்மிங்கை பற்றி நான் அதில் ஒரு ஸ்பெஷல் செஷன் வச்சுருக்கேங்க. மனம் எப்படின்னா எந்த செயலையுமே 48 நாட்கள் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா அது ஹேபிட்டாக மாறிடுங்க. ஃபஸ்ட்டு 21 நாட்கள். உதாரணத்துக்கு நான் காலையில் எழுந்திருக்கு, சில பேர் பார்த்தீங்கன்னா பழக்கம் இருக்குது, 6 மணிக்கு எழுந்திருப்பாங்க, 6:30க்கு எழுந்திருப்பாங்க, 7 மணிக்கு எழுந்திருப்பாங்க. ஒரு கன்சிஸ்டன்ஸே இருக்காது. தியானம் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஒரு நாள் சீக்கிரமாக எழுந்திருப்பாங்க, சில நாள் எழுந்திருக்க மாட்டாங்க. இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா ட்வின் ஹார்ட்ஸ்னு ஒரு மெடிடேஷனு, அது வந்து நாங்கள் காலையில் 7 மணிக்கு எங்களுக்கு சென்டர்ஸ்லேருந்து பிராணிக் ஹீலிங் சென்டர்ஸு, அம்சா பிராணிக் ஹீலிங் சென்டர்ஸ்லேருந்து மிஸ்டர் ஜெயந்தி ஜீவன் மேடம், அவங்க கிரேட், அவங்க ட்ரெயினரே நடத்துகிறாங்க. கரெக்டாக 7 மணிக்குன்னா நான் முன்னாடி ஒரு நாள் வருவேன், 2 நாள் வர மாட்டேன், இப்படி கன்சிஸ்டன்ட் இல்லாமல் இருந்தது. அப்போ நானே என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, நம்ம ஹேபிட்டாக மாற்றலை, இதை இப்படி பண்ணால் நமக்கு ரிசல்ட் வராதுன்ட்டு தினசரி கரெக்டாக 7 மணிக்கு, அதுக்கு நான் 6:30 மணிக்கெலாம் அலாரம் செட் பண்ணிவிடுவேன். என்ன வேணாலும் ஒரு மெடிடேஷன் டைம் அலாரம். அப்போ கரெக்டாக ரிமைண்ட் பண்ண உடனே எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக அந்த மெடிடேஷனில் 7 மணிக்கு உட்காந்தோன்னா 7:20 வரைக்கும் 48 நாட்கள் சவாலில் இன்றைக்கி நான் 36வது நாளில் திரும்பி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க. இப்போ 48 நாட்கள் பண்ணும்போது சிஸ்டம் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 90 நாட்கள், அதுக்கப்புறம் 180 டேஸ் சேலஞ்சு கூட எடுக்கலாம். உடற்பயிற்சி கூட அப்படி தாங்க. தினசரி நீங்கள் அது ஹேபிட்டாக மாற்றிட்டிங்கன்னா, சில பேர்லாம் மழை அடித்தா, மழை பெஞ்சால் கூட குடை பிடிச்சிட்டு வாக்கிங் போகிறவங்க பார்த்துருப்பீங்க. பிகாஸ் அந்தளவுக்கு டீப் ரூட்டடாக அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுன்றது பதிஞ்சிச்சு. அந்த மாதிரி நம்ம வின்னிங் ஹேபிட்ஸு, நம்ம வெற்றி அடைகிறதுக்கு, என்ன கேட்டால் வெற்றி அடைகிறதுக்கு நம்ம இன்னும் நம்மளை ஃபைன் டியூன் பண்ண வேண்டியிருக்கு. நான் ஏதோ ஒரு பிளைண்ட் ஸ்பாட் நம்மள்ட்ட இருக்குது, அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான மனிதர்களை நம்ம உருவாக்க முடியுங்க. இப்போ தேவை என்னென்னா, நல்ல அற்புதமான இந்த சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய, நல்ல ஆற்றல் மிக்க, நல்ல ஒரு தன்னம்பிக்கை உள்ள, ஒரு பாசிட்டிவாக பேசக்கூடிய மனிதர்கள் தான். இப்போ வீட்டில் கூட நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சண்டை போடுறது, திட்டுறது. நீங்கள் ஒரு 48 நாட்கள் என் குழந்தைய நான் நெகட்டிவாக பேச மாட்டேன், நெகட்டிவான வேர்ட்ஸை நான் பேச மாட்டேன்னு நினச்சி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் எனர்ஜி அதிகமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் கோவம் எனர்ஜி அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு 48 நாட்களுக்கு நான் வந்து கொஞ்சம் அன்பாக இருக்க போகிறேன், கருணையாக இருக்க போகிறேன், விட்டு கொடுத்து போக போகிறேன், மற்றவங்களை புரிஞ்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஒரு டைனமிக்ஸ் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு பிபி, சுகர் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. பிபிலாம் நார்மலுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ரெகுலராக மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த பிபி லெவல்லாம் 108 பெனிஃபிட்ஸ்ன்றாங்க. நீங்கள் தியானத்தின் அருமைகள் நீங்கள் போட்டு பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்குது. என்ன கேட்டால் ஒரு முக்கியமான சஜஷன் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் தமிழ் கூறும் நல்லுலகுக்கு. பிராணிக் ஹீலிங்கிறது ஒரு உன்னதமான ஒரு விஷயங்க. எனக்கே கூட என்னுடைய எஃபெக்டிவ்னஸ், என்னுடைய பயிற்சியினுடைய எஃபெக்டிவ்னஸ்ஸு அதிகமானதுக்கு நான் காரணமாக தேங்க்ஸ் டு மாஸ்டர் சோஹாகஸ்ரீ அண்ட் மகாகுருஜி மேலிங் ஆல் த கிரேட் பீயிங்ஸ் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பிராணிக் ஹீலிங் ஒவ்வொருத்தருமே அண்டர்கான் பண்ணுங்க. குறிப்பாக நிறுவனத்துடைய தலைவர்கள், ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு கிரேட் ப்ரொஃபஷன்ஸில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, நான் இந்த லெவல் எனக்கு பார்த்தா அது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிராணிக் ஹீலிங்கில் ஒரு சில லெவல்ஸ் இருக்குது. பேசிக், அட்வான்ஸ், சைக்கோதெரப்பி, ஒரு 3 லெவல். ஒரு வருடம் டார்கெட் வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 2 நாள் கோர்ஸ் தான், அப்படி தான் 2 நாளாக தான் இருக்குது. ஆனால் இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷ்னல் லைஃப், சோஷியல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப் கம்ப்ளீட் அந்த 360 டிகிரியில் ஒரு பியூட்டிஃபுல் மாற்றம் வருங்க. இது நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், இல்லைனா என்னையே கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நானே கூட என்னுடைய லைஃப்பில் என்ன எய்ம்னா, இந்த பர்பஸ்ஃபுல் லைஃப் வாழணும், ஒரு பர்பஸ்ஃபுல்லாக லைஃப் இருக்கணும்ன்ட்டு நான் என் வாழ்நாளில் 2030க்குள்ளே ஒரு இலக்கில் முக்கியமான இலக்கு என்னென்னா 1000 பிராணிக் ஹீலர்ஸ். அதுவும் பிராணிக் ஹீலர்ஸ்னால் கரண்ட்டில் ஆக்ஷனில் இருக்கக்கூடிய, கரண்ட்டில் செயல்படக்கூடிய, ஏன்னா பூமிக்கு அவ்வளோ நீங்கள் பிளெஸிங்ஸ் அனுப்ப முடியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை நான் பண்ணிகிட்டு இருக்கேங்க. தேங்க்யூ சார். எங்களுக்காக உங்களோட பிஸி ஷெட்யூலில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. இன்னும் நிறைய கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது. நம்ம அதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பிடி பிரைம் சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.